ஜோதிகாவோட அக்கா நக்மா இல்ல. 48 வயசுல அவங்களுக்கு வந்த ஆசை. பைல்வான் ரங்கநாதன் சொன்ன சீக்ரெட். 90கள்ல தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா வலம் வந்த நடிகை நக்மா, 48 வயசாகிற நக்மா தனக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசையா இருக்கிறதா பேட்டி ஒண்ணுல சொல்லியிருந்தாங்க. இத பத்தி பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்கக்கூடிய வீடியோவுல, பாட்டி வயசாயிட்ட நக்மாவுக்கு இப்போ கல்யாண ஆசை வந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. மும்பை மாடல் அழகிகளோட வரவு தமிழ் சினிமாவுல அதிகரிச்சிருந்த காலகட்டத்துல, பாலிவுட்ல இருந்து தமிழ் சினிமாவுக்கு இறக்குமதி ஆனவங்க தான் நடிகை நக்மா. இவங்க நடிச்ச முதல் படமே ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்றதுனால, அடுத்து தமிழ் சினிமாவுல கவனிக்கப்படக்கூடிய நடிகையா மாறினாங்க. முதல் படத்தோட வெற்றியால புகழோட உச்சிக்கு போன நக்மா, தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், போஜ்புரி மாதிரியான மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல 12 படங்கள் நடிச்ச நக்மா, நடிகர் அஜித் கூட சேர்ந்து தீனா அப்புறம் சிட்டிசன் மாதிரியான 2 படத்துல நடிச்சிருக்காங்க. சிட்டிசன் படம் தான் தமிழ்ல நக்மா நடிச்ச கடைசி படம். அதுக்கப்புறமா அவங்க தமிழ்ல நடிக்கவே இல்ல. சமீபத்துல நக்மா தனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசையா இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இத பத்தி பேசின பைல்வான் ரங்கநாதன், நடிகை நக்மாவுக்கு 48 வயசுல கல்யாண ஆசை வந்திருக்கு. இதத்தான் நம்ம பெரியவங்க பருவத்திலே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கமே பெண்களுக்கு 21 வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா, கல்யாணம் செய்ய வேண்டிய வயசையெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்களுக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. நடிகை நக்மா சங்கர் இயக்கத்துல உருவான காதலன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து 2வது படமே சூப்பர் ஸ்டாரோட பாட்ஷா படத்துல நடிச்சாங்க. இந்த படத்த தொடர்ந்து பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சாங்க. அப்போ நடிகர் சரத்குமார் கூட லிவிங் டுகெதர்ல இருந்ததாவும், கிரிக்கெட் வீரர் கங்குலி, போஜ்புரி நடிகர் அப்படின்னு பல நடிகர்கள் கூட இவங்க கிசுகிசுக்கப்பட்டாங்க. பட வாய்ப்பு குறைந்ததுனால கிறிஸ்தவ மத போதகரா வலம் வந்த நக்மா தேர்தல்ல போட்டியிட்டு தோற்றாங்க. இப்படி சினிமா, அரசியல் அப்படின்னு வலம் வந்த நக்மாவுக்கு இப்போ 48 வயசு ஆகுது. இவங்களோட சகோதரிகளான ஜோதிகா, ரோஷினி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி அப்படின்னு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா பாட்டி வயசு ஆயிட்ட நக்மாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. 48 வயசு கிழவிய கல்யாணம் பண்ணிக்க எந்த தொழிலதிபரும் முன்வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பேசின அவரு, எல்லாரும் நக்மா ஜோதிகாவோட சொந்த அக்கா அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்க கூட பிறந்த சகோதரி கிடையாது. அவங்க பெரியம்மாவோட பொண்ணு. ஜோதிகாவோட சொந்த சகோதரி ரோஷினி தான். அவங்க அருண் விஜய் கூட தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு பைல்வான். 1990வது வருஷம் பாலிவுட்ல அறிமுகமான நக்மா, ஹிந்தி, தெலுங்கு மொழிகள்ல நடிச்சாங்க. அவரை இயக்குனர் சங்கர் தான் காதலன் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்தாரு. முதல் படம் ஹிட் ஆனதுனால தமிழ்லயும் அடுத்தடுத்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. அதுபடி சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல ரஜினி நடிப்புல உருவான பாட்ஷா படத்துல நடிச்சு நிறைய ரசிகர்களை சம்பாதிச்சாங்க. பாட்ஷா படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ரகசிய போலீஸ், வில்லாதி வில்லன், மேட்டுக்குடி, பெரிய தம்பி, அரவிந்தன், பிஸ்தா, ஜானகிராமன் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வாய்ப்புகள் கம்மியாக தீனா படத்துல ஒரு பாட்டுக்கும், சிட்டிசன் படத்துல சிபிஐ அதிகாரியாவும் நடிச்சாங்க. அந்த படம் தான் அவங்க தமிழ்ல நடிச்ச கடைசி படம். 48 வயசான நக்மா இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல. அத பத்தி அவங்க பேசும்போது, எனக்கு கல்யாணம் செய்யவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. சொல்லப்போனா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு வாழ்றதுக்கு ஆசையா இருக்கு. அப்படி எதுவும் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாம நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் குறைவில்லாம தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இததான் பைல்வான் ரங்கநாதன் கிழவி வயசு ஆனதுக்கு அப்புறம் கல்யாண ஆசை வந்து என்ன ஆகப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்போ இணையத்துல பரபரப்பா பேசப்பட்டு வருது.